அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 மூலமாக உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சட்டி, அடுப்பு, பானை, சட்டி, குடம், டம்ளர், தட்டு, கரண்டி, பெரிய கிண்ணம், சின்ன கிண்ணம், தட்டு. இது கையால் செஞ்ச பொருள். இது ரொம்ப நல்லா இருக்குது. இதை கொடுத்து அம்மா அக்காவுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இதை முறையாக பார்க்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு கிவ்அவேல வின் பண்ணியிருந்தோம். அதாவது அம்மு டைனி ஃபுட் அவங்களோட கிவ்அவேல நாங்கள் வின் பண்ணியிருந்தோம். அவங்க 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுனால கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் 3வது நாங்கள் வின் பண்ணியிருந்தோம். அதனால் எங்களை பார்க்குறதுக்காகவும் எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்காகவும் எங்கள் வீட்டை தேடி வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்த அந்த வீடியோவை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியான வீடியோ தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் அவங்க இருந்தாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் எடிட் பண்ணி தூக்கிடக்கூடாது. நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அதை பற்றினா உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. கீழே காட்டாமா, எங்கம்மா கட்டுக்கிற? அதுதான் இவங்க தான் அம்மு டைனி ஃபுட்டோட ஓனர். அதாவது இவங்க பேர் தேன்மொழி. அம்முங்கிறது அவங்க வீட்டில் கூப்பிட்ற பேர் போல் இருக்குது. அதனால் அவங்க என்ன அம்மு டைனி ஃபுட் அப்படின்னு சேனல் வச்சுருக்காங்க. இவங்களோட சேனலில் நாங்கள் வின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஏமாமா சேனலில் வின் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் இவங்க சேனலில் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி யூடியூபராக பார்த்து செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஹேமாமாவை. இப்போ இவங்கள கேட்க முடியுமா, என்ன யூடியூபராக பார்த்து செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க முடியாது. இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது. நம்மளுக்கு நடந்தது நம்மளுக்கு சந்தோஷம். பொறாமையாக இருக்கிறவங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு அவங்கள இன்னும் 2 மடங்கு பிடிக்கும். ஏன்னா எங்களை என்கரேஜ் பண்ணுறது, எங்களை சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவங்க தான் எங்களை அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க, அதிகமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. பொதுவாக நிறைய பேர் நாங்கள் சொல்லலாம், குறிப்பிட்டு ஒரு 2-3 பேரை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்னையா சொல்லலைன்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால் நான் நிறைய பேரை சொல்லலை. எனக்கு நல்லா தெரியும். நான் லைவ் பண்ணும்போது எத்தனை பேர் வரீங்கன்னு எனக்கு தெரியும், யாரை என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு தெரியும். நிறைய பேர் சொல்லுவீங்க, ஐயோ என் மெசேஜ் நீங்கள் படிக்கலையே அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது இந்த கான்செப்ட்டுக்கு வருவோம். இவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக பேசவே இல்லைங்க. ஏன்னா புதுசாக அவங்கள மீட் பண்ணுறோம். அவங்க சேனலில் கூட நம்ம அவ்வளோ அவங்களோட ஃபேஸ் நம்ம பார்த்ததில்ல. வெறும் 2 கை மட்டும் தான் வந்து சின்ன சமையல் செஞ்சுட்டு போயிடும். அதனால் அவ்வளோவா நம்மளும் ஃபேஸை பார்த்தது இல்லைங்கிறதுனால எங்களுக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு நாங்கள் கரெக்டாக ஆகிறதுக்கு. ஆனால் க்ளோரி பார்க்கணுமே. அதுதான் ஆஃபீஸ் மாற்ற போகிறாங்க. அவங்க ரூம் இப்போ மாற்றிடலாம் மொத்தமாகவே. எல்லாருமே வேறு ரூம் போய் பார்க்கலான்னு பார்த்துட்டு. அதுதான் 1 மந்த்துக்கு மேலே போயிட்டுருக்கு. செட் ஆகலை. எல்லோரும் டப்பிங் ஸ்டுடியோ சவுண்டிங் ரூம் வச்சுருக்கனால இவங்களுக்கும் எல்லாருமே சேர்ந்து போகிறனால எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஒன்று லீஸ்க்கு எடுக்கலாம், இல்லை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் பார்த்தாலும் அமைய மாட்டேங்குது. இவங்க மட்டும் பார்த்து வந்திருக்காங்க. அது 20க்கு மேலே நல்ல மனம் 20. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அம்மு டைனி ஃபுட்ஸ் அந்த அவங்க யூடியூபர் வந்திருக்காங்க. இப்போ க்ளோரி கிவ்அவேல வின் பண்ணதுனால அவங்க நம்ம கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா, இங்கே பாருங்கள், இவர் தான் அம்மு டைனி ஃபுட்ஸோட ஓனர். இவங்க மேடம் லேபர். நோ. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோரி என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க 2 பேரையும் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. ஓ, இப்போ நான் தெரியலையா, சாரி. இப்போ லைவாக பார்க்க போகிறீங்க. பேசுமா. இப்போ நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கவங்க அம்மு டைனிஸ் ஃபுட். அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. சஸ்பென்ஸ் விசிட். இப்போ இவங்க வந்தது இவங்களுக்கே தெரியாது. இப்போ உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணுன்ட்டு வந்திருக்காங்க. மீதி கொஸ்டின்லாம் நம்ம கொஸ்டின் கேட்பார்.
எனக்கு சரி பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல அவங்ககிட்ட மொத்தம் நம்ம ஒரு 10 கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு சான்ஸ். சரிங்களா? இங்கே மொத்தம் நம்ம 3 பேர் இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சான்ஸ். ஃபஸ்ட்டு சான்ஸ் யாருக்குன்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு சான்ஸ். அதாவது இப்போ அவங்க சேனலுக்கே அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு நான் கேட்கணும். ஏன்னா அவங்க பேர் வேறு, இந்த சேனல் பேர் வேறு. அதனால் அதுக்கான பதில் அவங்க சொல்கிறேன்னு சொன்னாங்க. கேட்போம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் வந்து தேன்மொழி. ஆனால் வீட்டில் வந்து அம்முன்னு கூப்பிடுவாங்க. அதனால் அம்மூஸ் டைனி ஃபுட்ஸ்னு சேனல் நேம் வச்சேன். டெய்னினா சின்ன சின்ன பொருள், அதனால் அந்த நேம் வச்சேன். உங்கள் சேனலில் குட்டி குட்டியாக வச்சு பாத்திரம்லாம் வச்சு சமைக்கிறீங்க. அது வந்து எப்படி உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சு, நம்ம குட்டி குட்டியாக வச்சு சமைக்கலாம், வீடியோ போடலான்ட்டு? ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்தது இல்லை, அதனால உங்களுக்கு எப்படி வந்துச்சு கேட்குறேன். ஃபஸ்ட்டு தி டெய்னி ஃபுட்ஸ் சேனல் பார்க்கும்போது தோணுச்சு அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அப்போது வந்து பண்ணலாம் வீட்டில் அம்மாட்ட சொல்லும் போது இது அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா பார்க்கும்போது நல்ல வியூஸ், சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போது சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்க்காக தான் ஆரம்பிச்சது அது. அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலான்னு இருந்தது வந்து சுனிதாக்கா வீடியோ பார்க்கும்போது தான். அவங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்டிங்லேருந்து. அதனால் அது பண்ணலான்னு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்க்கும்போது இது வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணிட்டு இதுலேருந்து ஆரம்பிச்சது தான் அது. அப்புறமா இந்த சேனல் வந்து நீங்கள் தொடங்கி எத்தனை மாதம் ஆகுது? அது 10 மாதம் ஆகுது. 10 மாதம் ஆகுது. என்ன டேட்டில் ஆரம்பிச்சிங்க ஞாபகம் இருக்கா? சேனல் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டது ஆகஸ்ட் மந்த் போட்டேன். ஆகஸ்ட் போட்டிங்களா? ஆகஸ்ட் டேட் ஞாபகம் இல்லை சார். நாங்கள் கூட ஆகஸ்ட் மந்த் தாங்க எங்களோட சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அதே இதில் தான் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ஒவ்வொரு ஆகஸ்ட் 10. இப்போ அண்ணா கேள்வி கேட்பாங்க. கொஸ்டின் நான் எனக்கு கேள்வி கேட்க தெரியாது, ஆனாலும் கேட்குறேன். என்ன கேள்வினா, இப்போது உங்கள் வீடியோஸ் இவ்வளோ தூரம் க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஏதோ ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்னென்னு சொல்லுவீங்க? சரி, ஓகே. ஸோ இப்போ ஃப்யூச்சர் பிளான்ஸ்னால் இப்போ என்னென்ன பிளான் பண்ணலாம், என்ன பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃப்யூச்சரில் இப்போ ஒரு சின்னதாக இப்போ எப்பவுமே உள்ள அவுட்டோரில் தான் வச்சு இன்டோரில் தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன் ஷூட்டு. ஃப்யூச்சரில் வந்து இன்டோரில் தான் வச்சு பண்ணுறதா பிளானில் இருந்தது. ஆனால் வந்து இப்போ வந்து நிறைய பேர் இல்லை வேண்டாம் நீங்கள் வந்து அவுட்டோரில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் வீட்டில் இருக்க அந்த தோட்டத்துலேயே சின்னதாக நான் கொஞ்சம் அந்த வயல்வெளி மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்யூச்சரில் வீடியோஸ் அந்த மாதிரி வரலாம். நாங்கள் இந்த வீடியோ இன்னும் போயிட்டே தான் இருக்கோம். ஏன்னா இதில் நிறைய இன்னும் உங்களுக்கு ஆட் பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் அதனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஏதாவது கேள்வி கேட்கலான்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களாங்க? எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. எங்களுக்காக நீங்கள் ப்ளூபர்ஸ் வீடியோ போடணும். ஏன்னா குட்டி குட்டியாக வைக்கும்போது நிறைய கீழே விழும், பொறுமையாக இருக்காது. ஏன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும் போதே டப்புன்னு கீழே போட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறோம். நீங்கள் அது குட்டியாக வச்சுட்டு எப்படி சமைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரில. அதாவது அப்படி சமைக்கிறீங்களே, இப்போ கடையில் போய் வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சுருவீங்களா? இல்லைன்னா அதான் மார்க்கெட் போயிட்டு வராங்கன்னா எப்படியும் வெங்காயம் தக்காளிலாம் வாங்கிட்டு போது அதில் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் தேடி எடுத்துக்கிறது, காய்கறி வாங்கிட்டு வரும்போது அதில் குட்டி குட்டியாக இருக்கலாம் தேடி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி தான். அதுக்குன்னு போய் தேடினானா கடைக்காரன் கண்டிப்பாக திட்டுவான். அதனால் இந்த மாதிரி சின்னதாக அதுலேருந்தே கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறது. பெருசாக இருந்ததுன்னா அப்படியே பாதியாக கட் பண்ணி வச்சு காமிச்சிடுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்குது. ஒன்றா அதுக்காக போய் தேடி வாங்கி கட்டிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. ரொம்ப பிடிச்சி. இப்போ வந்து ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்க போகிறேன். எல்லாருமே லிசன் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் சேனல் தொடங்கி உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ பார்த்துட்டு யாராவது சொல்லியிருப்பாங்க, செம்ம சூப்பராக பண்ணியிருக்கீங்க, வேறு லெவல், யாராவது சொல்லியிருப்பாங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாராட்டு கிடச்சிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு பாராட்டு யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு பாராட்டுனா கவிதா லோகேஷ் அவங்க தான். இன்னமும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் ஃபாலோஅப் தான். இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் கூட சொல்லலாம். அவங்களுக்கு வந்து மினியேச்சர் குக்கிங், மினியேச்சர் பொருள்லாம் செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவங்க வந்து அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கனால எனக்கு ஃபஸ்ட்டு அப்படியே என்ன சொல்கிறது, மனசுலேருந்து ஒரு வாழ்த்து மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மெசேஜ் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணி பேசணுன்னு ட்ரை பண்ண ஃபஸ்ட் பர்சன் அவங்க தான். இன்ன வரைக்கும் அவங்க வந்து நான் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே எனக்கு பிடிச்சிருக்கு, எங்கே போய் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க எப்போயுமே மறக்க மாட்டாங்க. எனக்கு ஃபேஸ் பார்த்துருக்காங்க? பார்த்துருக்காங்க, ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் நான். பரவாயில்ல. கவிதா லோகேஷ் சிஸ்டர், உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம தேன்மொழி சிஸ்டருக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கமெண்ட் பண்ணாங்களா அவங்க உங்களுக்கு? ஃபஸ்ட்டு
கமெண்ட் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸாக எனக்கு வந்த மெசேஜ் ரெஸ்பான்ஸாக நீங்கள் பண்ண மெசேஜுக்கு பார்த்தீங்களா அவங்க மறக்காமல் இருக்காங்க. இது கண்டிப்பாக உங்களை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அண்ணன் கேள்வி கேட்போம். இல்லை கொஸ்டின் இருக்குது. இப்போ அவுட்டிங் போகணும் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ அவுட்டிங்கில் இந்தமாரி வீடியோஸ்லாம் எடுக்கணும், எடுத்தால் இந்தமாரி ஒரு கவரேஜ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஒரு பிளான் இருந்திருக்கும், எடுக்க முடியாமல் போயிருக்கோம். அந்தமாரி ஏதாவது இன்சிடெண்ட் எதாவது இருக்கா? ஒரே ஒரு தடவை மட்டும்தான். எங்கன்னா மாமா வீட்டுக்கு போகிற வழியில் நல்லாயிருக்கும் பிளேஸ். சரி பிளான் பண்ணோம். ஆனால் வந்து பசங்கள் அவங்க வீட்லேயும் யாரும் இல்லை அப்படின்னும் போது பிளான் சொத்தப்பில் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் போகலாம், இந்த வீக் போகலாம், அடுத்த வீக் போகலாம் அப்படியே இருக்கும் போது அது போக முடியாமல் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஷாம் பிரதர் நீங்கள் கேள்வி கேளுங்க. ஒரே ஒரு question அவன் தானே நான் நிறைய கொஸ்டின் கேட்க போகிறேன்னாரு. இதை 10 கொஸ்டின் வச்சுக்கிறேன். நான் கேட்குற மாதிரி கேள்வி நான் வந்து இப்போ டெக்னிக்கலாக கேட்பேன். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா 10 கொஸ்டினில் கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. 8 கொஸ்டின் கேட்டாங்க. நீங்கள் புதுசாக ஒரு யூடியூபருக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அதுதான் நான் கேட்க போகிறேன். ஏன்னா வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து உங்களை மாதிரி வளர்கிறவங்க தான், எங்களை மாதிரி ஆல்சோ எங்களை எல்லாம் ஒரே ஸ்டேஜ் தான். இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோ போடுறோன்னா நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் யூஸாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ட்ரைபாட் வச்சு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை மைக் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி டேரெக்டாக எடுத்துகிட்டு இது பண்ணுறீங்களா, என்ன எடிட்டிங் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கும் யூஸ் ஆகும், மற்றவங்க யூஸ் ஆகும். நான் மொபைல் வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மொபைல் ட்ரைபேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 6.5 இன்ச் வர அந்த ட்ரைபேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி மைக் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான், பட்ஜெட் ப்ராப்ளமா அப்படின்னு நின்றுட்டுருக்கு. அதை தவிர்த்து வேறு எதுவும் எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ப்ரீமியர் போடுவோம். எப்போயாவது தான் ப்ரீமியர் பண்ணுவேன். இல்லைனா வந்து முக்கால்வாசி ஃபிலிமோரா தான் சிஸ்டத்தில் வச்சுருக்கோம்ல. எனக்கு தெரியாது, அப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறதே எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு இதில் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஃபேஸ் காட்டினதே கிடையாதுங்க. சிஸ்டர் நம்ம வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் காட்டுறாங்க. அந்த வீடியோவில் வர அந்த லோகோவில் இருக்கிற பொம்மை மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த பார்த்தவொடனே எனக்கு அந்த பொம்மை தான் ஞாபகம் வச்சு அப்படியே ஸ்ட்ரைக்காக காரணம் வேறு ஒருத்தர் இருக்காரு, அவரும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் அப்புறமா பேர் சொல்லலான்னா நான் அப்புறமா கேட்டுட்டு பேர் சொல்கிறேன். இன்ஸ்பிரேஷன் யார்? இந்த சேனல் தொடங்குறதுக்கான இன்ஸ்பிரேஷன்னா எனக்கு தி டீனி ஃபுட்ஸ் தான். ஏன்னா அவங்க மூலயமா தானே எனக்கு அந்த மாதிரி ஒரு செப்பு சாமான் வச்சு செய்யணுன்னுக்காக தோணுன ஒரு விஷயம் அவங்க தான். ஃபேவரட்னா மது அக்கா தான். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேஸ் கட் அவங்கக்கிட்ட இருக்கும். சின்ன வயசில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு என் கூட இருந்தாங்க. அவங்களோட ஃபேஸ் கட் திடீர்னு மேரேஜுக்கு அப்புறம் டச் இல்லைனா, அதனால் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபேஸ் கட் இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அதனால் மதுக்கா இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கேன்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, சும்மா பொய் சொல்லாத நீங்கள் பாண்டியப்பா மாதிரி இருக்கிறீங்கன்ட்டு. பார்த்தீங்களா, சின்ன வயசுலேயே நீங்கள் எல்லா ஃப்ரெண்டுங்க மாதிரும் இருந்திருக்கீங்க. அப்போ இதில் எது என்ன தெரியுது, எல்லா ஃப்ரெண்டு மாதிரும் உங்களுடைய முக பாவனை அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் இல்லை, இது டவுட்டு. அதாவது நீங்கள் செய்கிறீங்களா, இவ்வளோ பேர் சாப்பாடு செஞ்சால் எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம், இத்தனோண்டு சாப்பாடு செஞ்சு யாருக்கு சாப்பாடு போட முடியும்? ஷூட் எடுக்கிறனாலே சாப்பிட்ருவேன், அவ்வளோதான். ஒரு வாயில் அந்த ஒரு வாயை சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் 2 ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனும் பிடுங்கிக்கும், அதனால் அது வேறு விஷயம். அதனால் நானே சாப்பிட்ருவேன். இன்னும் ஒரு பெரிய டவுட் எனக்கு இருக்குது. அந்த பொருளெல்லாம் எங்கே வாங்குறீங்க நீங்கள்? ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. தேடி கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் தேடி நிறைய இடத்துல இல்லை செய்கிறவங்க கிட்ட கொடுத்து தான் வாங்குறது. அது முக்கால்வாசி நெட்லலாம் சர்ச் பண்ணி வாங்கினது தான். ஸ்டீல் பாத்திரம் மட்டும்தான், அந்த மண்பானையெல்லாம் எல்லாமே செய்ய சொல்லி வாங்கினது தான். மற்றபடி இப்போ அவங்க செஞ்சு கொடுக்குறது எதுவுமே எங்களுக்கு பிடிக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக செஞ்சு கொடுத்துட்றாரு. நம்ம கேட்குறது அவங்க செஞ்சு கொடுக்குறதில்ல இப்போது. அதனால் ரொம்ப பெருசாக செஞ்சு கொடுக்குறோன்னா நாங்கள் வேறு எங்கேயாவது கிடைக்குமான்னு எங்கெங்கெல்லாம் மண்பானை வச்சு விற்கிறாங்களோ அவங்ககிட்ட கேட்டுகிட்டு இருக்கோம். ஸோ சென்னைக்குள்ளே இருக்கனால ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. தெரியும், மண்பொருள் வந்து எப்போவுமே டிமாண்ட் தான். நம்மளுக்கு வந்து என்ன வேணால் ஈஸியாக வாங்கிடலாங்க. அமேசானில் புக் பண்ணால் எல்லாமே வரும். ஆனால் இந்த பொருள் வரல.
அமேசானில் இருக்கா? இல்லை இல்லை. பார்த்துக்கோங்க, இதை நோட் பண்ணுங்கள். எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அமேசானில் மண்பொருள் வரல. அந்த அளவுக்கு நம்மளுடைய பாரம்பரியம் கல்ச்சுரல் எல்லாம் நம்ம நாட்டில் இருக்குங்க. அதை நம்ம எல்லாருமே யோசிக்கணும். இந்த இடத்துல எல்லாருமே இது மாதிரி குட்டி குட்டியாக மண்பானையை வச்சு சமையல் செய்யும்போது அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுறது தான் நம்ம எல்லாருக்கும் கடமை. நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவீங்கன்னு தெரியும். ஏன்னா எங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. இது ரொம்ப முக்கியமான இது, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வெயிட் பண்ண இங்கே பாரு. எல்லாருக்கும் தெரியும் மண்பொருள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், உள்ள காலி. அப்பா செமையா இருக்கு. சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வாங்க. நீங்கள் இது வந்து அடுப்பா? எல்லாமே என்னென்னு இவங்களே சொல்லுவாங்க. சொல்லுங்க, எங்களுக்கு தெரியும். அடுப்பு இது வந்து விறகு அடுப்புல வந்து ஒத்த அடுப்பு வைப்பாங்க. ஒரே ஒரு விறகு வச்சு உள்ளே வந்து இப்படி மரத்தூள் போட்டு எடுக்கிற அடுப்பு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அடுப்புல கிராமத்து சைடில் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அடுப்பு. அதுக்கப்புறம் இது கடாய் டைப்பில் இந்த மீன் குழம்புலாம் வைக்கிற மாதிரி ஒரு கடாய் டைப்பில் இருக்க பார்த்தோம். அப்புறம் ஒரு கிண்ணம், ஒரு கிண்ணம்னா 2 கிண்ணம், ஒரு சின்ன கிண்ணம், ஒரு பெரிய கிண்ணம், 2 கிளாஸு, ஒரு குடம், ஒரு பானை, அப்புறம் வந்து குழம்பு வைக்கிற பாத்திரம், 2 கப்பு. பாருங்க, எங்களுடைய வீடியோல நம்ம அடிக்கடி பார்ப்பீங்க. நம்மளுக்கு அம்மு வந்து கிஃப்ட் பண்ணதை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. செம சூப்பராக இருக்கு. சான்ஸே இல்லைங்க. எவ்வளோ குட்டி குட்டியாக எனக்கு ரொம்ப ரொம்ப சேனல் நல்லா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேருக்கு இந்த மண்பானையே நீங்கள் கொடுத்துருங்க கிஃப்டாக கிவ்வேவா. இன்னும் நிறைய பெரிய பெருசாக கொடுக்கறதுக்கெல்லாம் எங்களுடைய சேனல் மூலமாக எங்களுக்கு மூலமாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோமோ. தேங்க்யூ ரொம்ப. என் கையால் ஒரு கிராஃப்ட் ஐட்டம் நான் செஞ்சது. ஸோ சரி பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எவ்வளோ திறமை நமக்குள்ள. நீங்க அதை எனக்கு யாருமே இதுவரை DIY செஞ்சு தரல. யாருமே எனக்கு தரல. அதாவது எங்கள் அக்கா கொடுத்துருக்காங்க. எங்கள் அக்கானா எங்கள் கிரேசி அக்கா கொடுத்துருக்காங்க. அது சின்ன வயசில் கொடுத்தாங்க. யூடியூப்பில் ஃபஸ்ட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு. அது ஃபஸ்ட்டு எனக்கு அம்மா தான் கையாலேயே செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருமே செஞ்சு கொடுத்ததில்லை DIY. ஏன்னா நிறைய பேருக்கு நான் கொடுத்து எனக்கு ஒருத்தர் கூட தரல நினச்சிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வந்திருக்கு. வாவ்! நூல்லே செஞ்சுருக்காங்க குருவி. அனுபவம் எப்படி இருந்துச்சு? வீட்டுக்கு தேடி வந்து உங்களுக்கு ஒருத்தங்க gift கொடுக்குறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃபஸ்ட்டு DIY உங்களுக்கு வந்திருக்கு உங்கள் சேனலுக்கு, சொல்லுங்கள். சொல்லுங்க. பிரமிச்சு போயிட்டீங்க சொன்னீங்க. ஆமாம், பிரமிச்சு போயிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் இங்கே சொல்லுவீங்க டிஐஒய்னா என்னென்னா டிஐஒய்னா இதுதான் பெஸ்ட்டு டிஐஒய் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு தெரியுதுல அந்த உள்ளன் நூல் ஷொட்டர் தைக்கிற நூல் தானே இது. உள்ளன் நூல் வந்து இந்த உள்ளன் நூல் வந்து உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ்டிக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அழுகுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த தர்மாக்கோல் பப்பிள்ஸ். அப்படியா? இது இல்லை, இது சொல்கிறேன் அது இது தெர்மாக்கோல் பீசஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாலில் உங்களுக்கு தொங்க விடுறதுக்கான ஒரு சின்ன துணி மாதிரி இருக்குது, பேர் என்னது, நாட்டு, இதெல்லாம் இருக்குது. தூரம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு ஒரு கிளி அந்த இடத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக வெள்ளை புறா உட்காந்துருக்கு. எங்கள் கதவுல வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்டிக்கரை ஒட்டிட்டு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? வேற என்ன சொல்லணுமா? அதாவது இவங்க சமைக்கிறாங்க, சமையலும் ஒரு திறமை இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அவங்க திறமை? இது கூட பார்க்கல இவ்வளோ அழகாக செய்வாங்கன்னு நான் நினச்சேன். என்னது அவங்க வந்து சின்ன சின்னதாக மண்பொருள் வச்சு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த சைக்கிள் அதெல்லாம் க்ளோரி காட்டியிருக்கு. ஆனால் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஆனால் இப்போ நேரில் பார்த்தோன்னே தான் அப்படியே எப்படி சொல்கிறது, சென்னை தமிழில் சொன்னால் பிஜர் ஆகிட்டேன், மரசல் ஆகிட்டேன். ஆமாம், மரசல் ஆகிட்டேன், பிஜர் ஆகிட்டேன், இதோட சொல்லிக்கலாம். உண்மையாகவே ஒரு எப்படி சொல்கிறது, சில பேர் வந்து டேலண்ட் உள்ளே இருக்கும், அது வந்து அப்படியே அடக்கமாக வச்சுருப்பாங்களே, அதுக்கு மேடம் வந்து எடுத்துக்காட்டு. எவ்வளோ அடக்கனா பாருங்கள், இன்னும் கேமரா கூட பார்க்கல, அந்தளவுக்கு அடக்கம், அந்தளவுக்கு அவங்க வந்து அடக்கமானவங்க. அவங்க சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், அப்போ தான் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து நம்ம வந்து என்னென்ன தேவையானது வந்து போய் பார்க்குறதே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்க்குறது அப்படியே சேனலில் ஸ்கிப் பண்ணி விட்டு போயிட்டே இருக்குது. கொஞ்சம் உள்ளே போய் அந்த சேனலில் என்னென்ன விஷயம் யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த திங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அதுக்காக மெனக்கெடுறாங்க, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? நான் சொல்லுங்கள். தேன்மொழி வந்து சொல்லியிருந்தாங்க, இது போல் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் ஆன்ட்டியை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேம்மா, ஆன்ட்டி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, பரவாயில்லையா அப்படின்னு. ஆன்ட்டி எப்போ வந்தாலும் சரி நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே போகிறேன், அவசரமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஆன்ட்டி வர வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் போனாங்க. அப்புறமா ஆன்ட்டி வந்ததுக்கப்புறமா அவங்களோட சேனலுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். பொதுவாகவே சின்ன சின்ன பொருள்னால யாருக்கு தான் இஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே இஷ்டம்தான். அதையே ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி அதில் ஒரு சமையல் செய்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அவங்க நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். ஆனால் அவங்களுக்கு கிடச்சிருக்க அங்கீகாரம் வந்து ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் தெரியுது கிடையாதுங்க. எல்லாம் நம்மளே யூடியூப்பில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி சொல்கிறது, ஓகே ஆமாம், சின்ன விஷயங்களை விட பெரிய விஷயங்கள் நம்ம பார்க்குறது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்க்குறோன்னா, நான் உண்மையாக சொல்லப்போனோம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். நம்பன்னு சொல்லக்கூடாது, நிறைய பேர் இப்போ நீங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நீங்களாம் வந்து நல்ல விஷயங்கள் தேடுறதுனால தான் நீங்கள் எங்களை செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நல்லா எனக்கு தெரியும். பொதுவாகவே யூடியூப்னாலே தப்பான ஒரு விஷயத்தை பார்க்குறது தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதுவெல்லாம் முடிஞ்சிச்சு. நாங்களும் அவங்க கிஃப்டெல்லாம் கரெக்டாக பேக் பண்ணிவிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டோம். இப்போது நாங்களும் ஒரு டிஐஒய் செய்யலாம் அப்படி ஐடியா பண்ணோம், டைமே இல்லை. அதனால் வீட்டில் இருந்த ஒரு கட்டையில் அவங்களோட லோகோ மட்டும் வரைஞ்சி அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். அது நீங்கள் அவங்களோட சேனலில் பார்ப்பீங்க, அவங்க வந்து அதை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது சாம் அண்ட் க்ளோரி. பாய்.